யார் வாழ்விலும் எந்த சலனமும் ஏற்படுத்தாமல் இந்த வாழ்வை கடந்து போகிறவர்களால் என்ன பயன்? அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமான ஒரு கேள்விய நம் முன்னால வச்சு சென்றிருந்தது கடந்த அத்தியாயம். அது வயது அப்படிங்கிறது வெறும் எண்ணிக்கையே அன்றி வேறென்ன, வெறும் எண் அன்றி வேறென்ன அப்படிங்கிறத குறிச்சு சொல்லப்பட்டிருந்த மிக அற்புதமான ஒரு அத்தியாயம். ஸோ எந்த வயதினராக இருந்தாலும், நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல விஷயம், நோக்கம் நல்லதாக இருந்தா, திறம்பட செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற கருத்த, அத அத்தியாயத்த படிக்கும் பொழுது நிச்சயமா ஒரு உத்வேகம் நம்மளுக்கு கிடைக்கும். அத தொடர்ந்து இப்ப நாம அத்தியாயம் 25ற்குள்ள செல்லலாம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பும், இந்த நூலுடைய தலைப்பும் ஒன்றே தான். "வேட்கையோடு விளையாடு" அப்படிங்கிறது தான். இதுதான் நிறைவு அத்தியாயமாகவும் கருதப்படுது இதுல. யார் வாழ்விலும் எந்த சலனமும் ஏற்படுத்தாமல் இந்த வாழ்வை கடந்து போகிறவர்களால் யாருக்கு என்ன பயன் என்னும் வரி, ஏதோ இந்த உலகில் பிறந்தோம், எப்படியேனும் வாழலாம் என்பதை மாற்றி, வாழ்தலின் லட்சியத்திற்கான வேட்கையை தந்தது. அப்படின்னு ராஜஸ்தான்ல இருந்து துளசி குமார் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. மிக அற்புதமாக, பொருத்தமாக அமைஞ்சிருக்கு இந்த அத்தியாயத்திற்கான அணிந்துரை. இப்ப நம்ம "வேட்கையோடு விளையாடு" அப்படிங்கிற அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்றது கேக்கலாம். எங்கும் இறுதி இலக்காக வெற்றிதான் அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த வெற்றிக்காக ஒவ்வொன்றிலும் கடும் போராட்டம் நிகழ்த்துகின்றனர். தியாகங்கள் செய்கின்றனர். அடைவதற்காக கடும் பயிற்சிகள் மேற்கொள்கின்றனர். சக்திக்கு மீறி உழைக்கின்றனர். வாழ்க்கையையே கூட சிலர் பணயம் வைக்கின்றனர். இன்னும் சிலர் தகாத சில செயல்களையும் குறுக்கு வழிகளையும் கூட தயங்காமல் செய்கின்றனர். ஏனெனில் இங்கு வெற்றிதான் அங்கீகரிக்கப்படுகிறது. வெற்றிக்கே மாலை மரியாதைகள் கிடைக்கின்றன. வெற்றிகளுக்குத்தான் வரலாற்றில் இடம் உண்டு. இப்படியான பல்வேறு நம்பிக்கைகளே வெற்றி மீது நமக்கு தீராத போதையை உருவாக்கியுள்ளன. அதனை ஒட்டியே தோல்வி வந்தால் பெருமளவில் குலைந்து போவது நிகழ்கிறது. எதிர்பாராத தோல்விக்காக சிலர் உயிரையே மாய்ப்பதெல்லாம் நடக்கின்றன. வெற்றி குறித்து பெருமுழக்கம் எழும்போதெல்லாம் வெற்றி மட்டுமே வரலாறு இல்லை என்பதை ஒரு தோல்வி நிரூபித்துக் காட்டியது நினைவிற்கு வருகிறது. 1992ஆம் வருடம் பார்சிலோனாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பல்வேறு நாடுகளை சார்ந்த வீரர்கள் களத்தில் பங்கெடுக்கின்றனர். அவர்களில் ஒருவர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்த பிரிட்டனை சார்ந்த ட்ரெக் ரெட்மன். காலிறுதிப் போட்டியில் தகுதி பெற்றிருந்தார். அவர் அந்த ஆண்டு எப்படியும் தங்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட வீரரும் கூட. அரையிறுதிப் போட்டியில் வீரர்கள் அனைவரும் ஓடுபாதையில் தயாராக இருக்கின்றனர். ஓடுவதற்கான ஆணை வருகின்றது. துப்பாக்கியிலிருந்து தோட்டா சீறுவது போல் வீரர்கள் சீறுகிறார்கள். ட்ரெக் ரெட்மன் அருமையான துவக்கம் கொடுத்திருந்தார். சுமார் 150 மீட்டர் தொலைவை கடந்த நிலையில் அவரின் வலது தொடை பகுதியின் உள்ளே தசை கிழிந்து போகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு அரிதாக இவ்வாறு விபத்து நிகழ்வதுண்டு. ஓடிக்கொண்டிருந்தவர் அதே இடத்தில் நின்று காலை பிடித்துக் கொள்கிறார். வலி துடிதுடிக்க வைக்கிறது. மடக்கி அமர்ந்து ஓடுபாதையில் விழுகிறார். அனைவரின் பார்வையும் அவர் மீது படுகின்றது. ட்ரெக் ரெட்மன் எழுந்து நிற்கிறார். இந்த நேரத்திற்குள் மற்ற வீரர்கள் எல்லைக்கோட்டை தொட்டுவிடுகின்றனர். முதலுதவி செய்ய மருத்துவக் குழு ஓடி வருகிறது. மறுத்த ட்ரெக் ரெட்மன் நொண்டிக் கொண்டே ஓடுபாதையில் காலை உரசியபடி தொடர்ந்து ஓடுகிறார். வழியில் துடித்தபடி நில்லாமல் அடுத்தடுத்த அடி வைத்து ஓடுகிறார். பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து ஒருவர் பாதுகாப்பு வளையத்தை கடந்து ரெட்மண்டை நோக்கி ஓடி வருகிறார். காவலர்கள் தடுக்கிறார்கள். தன்னை ட்ரெக் ரெட்மண்டின் தந்தை என கூறி மகனின் அருகில் வருகிறார். தத்தி தத்தி ஒற்றைக்காலில் ஓடும் மகனை நிறுத்தி எல்லாம் முடிந்து விட்டது, போகலாம் என்கிறார். ஆனால் ட்ரெக் ரெட்மண்ட் தந்தையின் வேண்டுகோளை மறுத்து தான் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என சொல்கிறார். இனி ஓடி என்னவாகப் போகிறது எனும் கேள்வி எழலாம். ஓடு பாதையில் இறங்கியது துவக்க கோட்டிலிருந்து எல்லைக்கோட்டை தொடுவதற்காகத்தான் என்னும் முடிவிலிருந்து மகன் பின்வாங்க தயாரில்லை என்பதை தந்தை உணர்கிறார். வா, நாம் இணைந்து முடிப்போம் என்று தன் தோள்களில் தாங்கியபடி அவரும் நடக்கிறார். கேமராக்கள் அவர்களை சூழ்கின்றன. தந்தையின் தோளில் சாய்ந்தபடி கண்ணீர் பெருக்கெடுக்க அழுதபடி மீதியிருக்கும் தொலைவை கடக்கிறார்.
அவர் எல்லைக்கோட்டை தொடுகையில் மைதானத்தில் இருந்த 65,000 பார்வையாளர்களும் எழுந்து நின்று கைதட்டுகின்றனர். அவை எழுந்து நின்று கைதட்டி பாராட்டுவதுதான் அங்கீகாரங்களின் உச்சம். அந்த போட்டியில் முதலிடத்தை பிடித்தவருக்கு பார்வையாளர்கள் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்று அந்த அரையிறுதியில் முதலிடம் பிடித்தவர் 400 மீட்டர் தொலைவை கடக்க எடுத்துக்கொண்ட நேரம் 44.5 வினாடிகள் மட்டுமே. ஆனால் அன்று ட்ரெக் ரெட்மன் அந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரம் மற்ற போட்டியாளர்கள் எடுத்துக்கொண்டதை விட பல மடங்கு அதிகம். ஒரு வகையில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஒலிம்பிக் மாதிரியான போட்டிகளில் அதிக நேரம் எடுத்து கடந்து நிறைவு செய்தால் அந்த போட்டியையே அவமானப்படுத்தியதற்கு நிகராகவும் கருதலாம். எனினும் அந்த தோல்வியாளனை ஒட்டுமொத்த பார்வையாளர்கள் எழுந்து நின்று கைதட்டி அங்கீகரித்ததற்கு காரணம் அவருடைய மனோபாவம். இந்த ஓடுபாதையில் வந்து நின்றது தொடக்கக் கோட்டிலிருந்து எல்லைக்கோட்டை தொடவே எதன் நிமித்தமும் பின்வாங்க மாட்டேன் என்னும் உறுதியை நிலைநாட்டிய மனோபாவத்திற்கு கிடைத்த அங்கீகாரமே அது. அந்த 400 மீட்டர் தூரத்தை தந்தையோடு இணைந்து கடந்ததற்காக அந்த போட்டியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். எனினும் வரலாறு ட்ரெக் ரெட்மண்டை அந்த தொலைவை உறுதியோடு நிறைவு செய்த நெகிழ்வான தருணத்தை தன் பக்கங்களில் அழுந்த பதிந்துள்ளது. வெற்றியும் தோல்வியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் வாழ்வின் முக்கியமான அங்கமாக கூட இருக்கலாம். ஆனால் கலந்து கொள்ளும் எல்லோரும் வெல்ல முடியுமா? இந்த இடத்தில் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது வாழ்வின் எல்லா தருணங்களும் நிகழ்வுகளும் போட்டி என்னும் வகைக்குள் அடங்காது. வாழ்வின் தருணங்களை நிகழ்வுகளை போட்டி மனப்பான்மையில் இருந்து மட்டுமே அணுகாமல் அதில் நம் பங்கெடுப்பு மற்றும் அர்ப்பணிப்பை எவ்வளவு தருகிறோம் என்பதை மனதில் கொள்வதே மிக முக்கியமான தேவை. பங்கெடுப்பது என்பது அந்த நிகழ்வின் இறுதி புள்ளி வரை தொடர்ந்து நின்று காட்டுவது. அர்ப்பணிப்பு என்பது அந்த செயலில் திருப்தியான பலன் கிடைக்கும் வரை அனைத்து கோணங்களிலும் அதை அணுகிக் கொண்டே இருப்பது. நாம் காட்ட வேண்டிய அர்ப்பணிப்பிற்கு பின்னால் நாம் ஈட்ட வேண்டிய வெற்றி மட்டும் இல்லை. நாம் அதையெல்லாம் செய்வோம், நாம் அதற்கு தகுதியானவர்கள் என கருதி சிலர் நம் மீது நியாயமான நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அந்த நம்பிக்கைதான் பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தரும். அந்த நம்பிக்கைதான் நம் வெற்றிக்காக காத்திருக்கும். நாம் முழு பலன்களையும் பெற வேண்டும் என வாழ்த்தி கொண்டிருக்கும். அந்த நம்பிக்கைதான் நம்மை ஒவ்வொரு நிலையிலும் தம் தலைக்கு மேல் உயர்த்தி உலகத்திற்கு வெளிச்சமிடும். அந்த நம்பிக்கைதான் நம்மால் முடியும் என உலகத்திற்கு சவால் விட்டிருக்கும். நாம் அளிக்க வேண்டிய அர்ப்பணிப்பில் குறை வைத்தால் அது நம்மீது நம்பிக்கை வைப்பவர்களை அவமானப்படுத்துவதற்கு நிகரானது. இந்த வாழ்வு ஒரே ஒரு முறைதான். முற்பிறவிகள், அடுத்து வரும் பிறவிகள் குறித்து நான் சிந்திப்பதில்லை. அந்த பிறவிகள் குறித்து இப்போது யோசித்து திருப்தி கொள்ளவும் மனமில்லை. ஆனால் இந்த நிகழ்காலம் என்பது மறுக்க முடியாத உண்மை. விரும்பியோ விரும்பாமலோ இதற்குள் நமக்கென்று இடம் பிடித்துவிட்டோம். அந்த இடத்தை தக்க வைப்பதற்காகவோ அந்த இடத்தை பயனுள்ளதாக மாற்றுவதற்காகவோ நம் அர்ப்பணிப்பை எந்த சமரசமும் வைக்காமல் செலுத்தியாக வேண்டும். ஒரு குழந்தையின் பால்ய காலம் தொடங்கி 1/4 நூற்றாண்டு ஆயுளுக்குள் கல்விக்காக மட்டும் சராசரியாக 80% காலத்தை எடுத்துக்கொள்கிறோம். கல்வியின் வாயிலாக நாம் ஈட்டுவதை பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே போகும். பொருள் ஈட்டுவதும் அதில் ஒன்று. ஆனால் இந்த உலகில் நாம் ஏதேனும் மாற்றங்களை நிகழ்த்த விரும்பினால் அதற்கான ஆற்றல் மிகு கருவியாக இந்த கல்வி துணை நிற்கும் என்னும் நெல்சன் மண்டேலாவின் கூற்று பொருள் பொதிந்த விளக்கமாக தோன்றுகிறது. அதனை பல்வேறு மனிதர்களின் வாழ்விலும் நான் கண்டிருக்கிறேன். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி மட்டத்தில் நாமோ நம்மை சார்ந்தவர்களோ ஏதேனும் ஒரு வகையில் பங்கெடுத்திருப்போம். மாணவ மாணவியர்களாக, ஆசிரியர்களாக, பெற்றோர்களாக, நிர்வாகிகளாக இந்த ஆகச்சிறந்த கருவியை கைவசப்படுத்துவதற்கு முழு அர்ப்பணிப்போடு நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்க மறுத்தால் பாதிக்கப்படுவது நாம் மட்டுமல்ல. நாம் ஆக்கிரமித்திருக்கும் இந்த இடம்
கிடைக்கப் பெற்றிருக்க வேண்டிய இன்னொருவரும் பாதிக்கப்படுவார் என்பதை மனதில் ஆழப் பதிப்பித்தால் போதும். ஆம், தூய அர்ப்பணிப்பே அறம். நமக்கான விளையாட்டை நமக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை என்னும் களத்தில் சந்திக்க உறுதி பூணுவோம். திறந்த மனதோடு, பூரண அறிவோடு, தெளிந்த சிந்தனையோடு விளையாட்டின் அவசியத்தை உணர்வோம். அதற்காக சமரசமின்றி அதிகப்படியான அர்ப்பணிப்பையும் முழு ஆற்றலையும் கொடுப்போம். வெற்றி பெறுதல், தோற்காமல் இருத்தல், தக்க வைத்தல், நிறைவடைதல் என நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வேட்கையோடு விளையாடுவோம்.